நேரத்தில் ஃபோன் ஏற்கனவே எனக்கு மனசு சரியில்லை. ஆடிட்டர் கிட்ட பேசி என்ன பண்ணணும் பண்ணிக்கங்க. தயவு பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். ஃபோன் வச்சிருங்க. நான் ஆஃபீஸ்க்கு வரல 2 நாள். தட்ஸ் ஆல் ப்ளீஸ். ஆண்டி 2 பேருக்கும் நிறைய சாப்பாடு போடுங்க. சாப்பிட்டுட்டு மேலே பெட்ரூம்ல போய் குப்புறப்படுத்து ஏசியை போட்டு நல்லா தூங்க சொல்லுங்க. ஏன்னா இவர் காதலிச்ச எங்க அக்காவை இன்னொருத்தன் தள்ளிட்டு போக போறானே, அத பத்தி எல்லாம் இவருக்கு கவலை கிடையாது. நீங்க சாப்பாடு போடுங்க ஆண்டி. எங்க அக்கா முகத்துல சிரிப்பை மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். அழ வச்சிடாதீங்க. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தாலும் சரி, மாமன்னு ஒருத்தன் எங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, அது உங்க புள்ள ஜீவாவா மட்டும்தான் இருக்கணும். என்ன அங்கிள் இந்த நேரத்துல? பதட்டப்படாத. பெரிய உருவம் ஏணி ஏறி வந்திருக்கேன். கொஞ்சம் மூச்சு வாங்குது, அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லைம்மா. உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு உன் மாமனோடன்னு கேள்விப்பட்டேன். அதனால நீயும் கொஞ்சம் டென்ஷனில் இருப்ப. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே முகூர்த்தத்துக்கு உனக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். ஆனால் உன் மாமனோட இல்லை, நீ ஆசைப்பட்ட என் பையன் ஜீவாவோட. புரியுதா? ஊரெல்லாம் ஓடி ஓடி எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டேன். என் வீட்டுக்கு வரும் மகாலட்சுமிக்கு நான் ஏனியாவது ஏறி வந்து பத்திரிக்கை வைக்கல. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் திருட்டுத்தனமா மேல ஏறி வந்துட்டேன். இது என் மகனோட கல்யாண பத்திரிக்கை. நீ இதுக்கு வரணும். விருந்தாளியா இல்ல, மகாலட்சுமியா மருமகளா வரணும். ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாதே. I will take care of all the things. God bless you. என்ன அங்கிள், அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அதே முகூர்த்தத்தில் அதே மண்டபத்தில் நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமா, அதே மண்டபத்தில் அவங்க இன்வைட் பண்ண விருந்தாளிகள் முன்னால இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஆனா மாப்பிள்ளை விக்ரம் இல்ல, நம்ம ஜீவா. இந்த கல்யாணத்துக்காக எங்க சொத்தியா எழுந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு வேணா செலவு பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என் பிள்ளையோட சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். எஸ், அவன் தான் முக்கியம். அங்கிள், முகூர்த்த டேட் வேற பக்கத்துலயே இருக்கு. வேணா பிரியாவை நம்ம கடத்திடலாமா? நிச்சயமா. ஆனா அவளை கடத்தினதுக்கு அப்புறம் பிரியாவையும் ஜீவாவையும் எந்த ஹோட்டலையும் வைக்க முடியாது. ஹோட்டல் மட்டுமில்ல, எந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையும் மறைமுகமான எந்த இடத்துலையும் அவங்கள வைக்கக்கூடாது. ஏன்னா பிரியாவோட அப்பா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த இடத்த ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவா. ஸோ எல்லா வசதிகளும் இருக்கிற 2 கேரவானில் ஜீவாவையும் பிரியாவையும் வைக்கணும். முகூர்த்த நேரம் நெருங்குற வரைக்கும் சிட்டிலேயே அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஆனால் 1 கண்டிஷன், எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பிளான் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே? ஓகே. சரி அங்கிள், பிரியாவை எப்படி கடத்த போறோம்? என்னமோ பிஎம் கடத்துற மாதிரி பிளான் பண்றீங்களே அங்கிள். இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு. என் மாமனுக்கு சுத்தமா சாமினாலே பிடிக்காது. ஆனா எங்க அக்கா எல்லா ஃப்ரைடேவுக்கும் கோயிலுக்கு போவாங்க. எங்க அக்கா கிளம்புனா சந்தேகப்பட்டு என் மாமனும் பாடி கார்டு மாதிரி பின்னாடியே போவான். அவனை சுட்டு போட்டாலும் அவன் கோயிலுக்குள்ள போக மாட்டான். நான் தான் எங்க அக்கா கூட உள்ள போகணும். அப்புறம் வெயிட் அண்ட் see. என்ன அங்கிள், நீங்க கோயிலுக்குள்ள வரல? டேய், என்னைக்கு எனக்கு உங்க அக்காளுக்கும் கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு வைக்கிறேன் அந்த கோயில்ல அர்ச்சனை. போடா போடா. அக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ முருகனை பார்க்க போறது இதான் கடைசி தடவை. ஏன்னா நாங்க இன்னைக்கு உன்னை கடத்த போறோமே. என்ன மாப்பிள, உங்களை நம்பி தானே என் பொண்ணு உங்க கூட அனுப்பிச்சேன். நீங்களும் கோயிலுக்குள்ளார போயிருந்தா யாராச்சும் கடத்திருப்பாங்களா? இல்லனால எனக்கு டென்ஷன். இது வேறயா?
போட்டு அசத்திட்டியே. என்ன அங்கிள் இப்ப சந்தோஷம் தானே? மச்சான் ஊரெல்லாம் சுத்தி காட்டும் போல இருக்கு. சும்மாரா, நல்லா கயிறை கட்டி ஜீப்புக்கு பின்னால இழுத்து வந்துருக்கணும். அண்ணா முன்னால ரூம் போட்டு அடிச்சிங்களா? சரியில்லைண்ணே. அடுத்து ஏசி ரூம் போட்டு அடிங்கண்ணே, உடம்பு ஏரியாம இருக்கும். அண்ணே சத்தியமா சொல்றேண்ணே, எங்க அப்பா கூட என்ன இந்த அளவுக்கு மெட்ராஸ் சுத்தி காட்டினது இல்லைண்ணே. நீங்க தெய்வம் தெய்வம். ஐயோ, எங்க வீட்டுக்கு ரொம்ப கிட்ட வந்துடுச்சே. அண்ணா நான் இங்க ஆட்டோல போய்க்கிறேன். ஆட்டோ ஆட்டோ அண்ணா, ஆட்டோ சில்லறை வச்சிருக்கீங்க? வாங்கி கட்டிக்கின்னு. என்னது 2 பேர் மாட்டிக்கிட்டாங்களா? பாக்கி இருக்கிற 3 பேரு இதோ பாருங்க, அவங்கள உடனே பிடிச்சாகணும். 1 ஹவருக்குள்ளார அவங்கள பிடிச்சாகணும். எல்லா செக் போஸ்ட்லயும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எந்த வண்டியா இருந்தாலும் சரி, யாரோட பேரு சொன்னாலும் ஒரு வண்டி கூட செக் பண்ணாம போக கூடாது. புரிஞ்சதா சொல்றது? நான் 1/2 அன் ஹவர்ல வந்துடுறேன். ஓகே, ஓவர். ரொம்ப உணர்ச்சி வசப்படாத கண்ணா. எங்க அக்கா பொண்ணு அந்த பையன் எந்த வண்டியில கடத்திட்டு போறாங்கிற விஷயத்த இன்னும் நீ 1/2 மணி நேரத்துக்குள்ள சொல்லன்னா போட்ட ரூம கன்டினியூ பண்ணி தீபாவளி பொங்கல்னு விடிய விடிய கொண்டாட வேண்டியதுதான். ஆக்கள எனக்கு சனினே, என் வாயாலே நான் காட்டி கொடுத்துரும் போல இருக்கேன். அதுக்கு தாண்டா அந்த ஏரியாவை மட்டும் இன்னும் விட்டு வச்சிருக்கேன். டேய், இந்த வண்டி நம்பர் பாரு, இல்ல அதுக்கு முன்னாடி போற வண்டி சொல்றா. அண்ணா ரைட்ல கட் பண்ணி ஒயின் ஷாப்ல கட்டிங் விட்டா எல்லா உண்மையும் உழைடுவேன். நல்ல வேலை முன்னால போற கேரவன்ல இருந்த ஜீவாவையும் பிரியாவையும் வில்ல கிட்ட இருந்து எப்படியே காப்பாத்திட்டோம். இந்த வண்டிகளை செக் பண்ணிட்டீங்களா? ஐயோ அப்பா. டிரைவர் கூப்பிட்டு வரேன். ஓகே சார். ஏன்க்கா டென்ஷன் ஆகுற? மொரட்டு மாமன் கிட்ட இருந்தே நான் உன்னை கடத்திட்டு வந்துட்டேன். அப்பா கிட்ட இருந்து எப்படியும் நான் உன்னை காப்பாத்திடுவேன்க்கா. டாடி டாடி சொல்லு செல்லம். அக்கா கிடைச்சாச்சு. நீங்க வந்தாதான் மண்டபத்துல தாலி கட்டுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கா. அப்படியா? சீக்கிரம் வாங்க டாடி. நீ கவலைப்படாதப்பா, டாடி சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே ஓகே டாடி. ம் ம். இப்போ பாருங்க, என் பொண்ணோட முகூர்த்த நாள் இன்னைக்கு. நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. நான் போய் அட்சதை போட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஆனா நீங்க கேர்ஃபுல்லா தரோவா எல்லா வண்டிகளும் செக் பண்ணும். ஓகே? எஸ் சார். எஸ் சார். சார் ஒரு நிமிஷம். என்னப்பா? ஒன்றும் இல்லை சார், மாப்பிள்ளையே நேரில் வந்து பத்திரிகை கொடுத்து கல்யாணத்துக்கு வர சொன்னார். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கல்யாணத்துக்கு வர முடியாது போல இருக்கு. தயவுசெய்து மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுங்க சார். வீட்டுக்கு ஒரு நாள் விருந்து கழிச்சிக்கிறேன். பாப்பா கிட்டே மறந்துடாமல் சொல்லிடுங்க சார். சரி சரி, நான் சொல்லிடுறேன். என்ன எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஓ, எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணும். ஒரு வண்டி விடக்கூடாது. நான் இப்போ வந்துடுறேன். என்னம்மா பயந்துட்டியா? நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தான். நீங்க எல்லாம் கேரவன்ல கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றீங்க. நான் கிராமத்தான். அப்போ எல்லாம் சைக்கிள்ல கடத்திட்டு போய் என் பொண்டாட்டிக்கு கோயில வச்சு தாலி கட்டினேன். சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரோம். எனிவே, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். அக்கா, உன் தம்பி யாருன்னு பாத்தியா? போயா போ. யோ, நீ போய. ப்ளீஸ் கோ பேக். வணக்கம். சாதாரணமா கார் டிரைவ் பண்ணும்போது நாமே ரிவர்ஸ் கியர் போட்டு வண்டியை பின்னாடி எடுக்கிறதுக்கு தயங்குறோம். நாம பெத்த பசங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களா சார்? வாழ்ந்து முடிச்ச நமக்குள்ளேயே இவ்வளவு வைராகியம் இருக்கும்போது வாழப்போற நம்ம பசங்களை பிரிக்க நினைக்கிறதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு? உலகத்திலேயே காதல் இல்லாம காக்கா குருவி கூட கிடையாது. சாகரத்துக்கு முன்னால காதலிக்காதவன், அட்லீஸ்ட் காதல்னா என்னன்னு தெரியாதவன் மனுஷனாகவே இருக்க முடியாது சார். 1000 பேர் காதல்ல ஒரு 50 காதல் தோத்து போயிருக்கலாம். அதுக்காக
காதலே வர வேண்டாம்னு சொல்றதுக்கு நாம யார் சார்? ஒரு முஸ்லிம் ஒரு ஹிந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி சுகமா வாழலையா? ஒரு கிறிஸ்டியனை ஒரு ஹிந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி சுகமா வாழலையா? ஏன் மாத்தம் ஜாதின்னு வெறி பிடிச்ச அலையிற இந்த உலகத்துல காதலுக்காக ஜாதி மதத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு புள்ள குட்டியோட சுகமா வாழ்ற கோடான கோடி காதல் மக்கள் இருக்காங்க சார். சார் நம்ம 2 பிள்ளைங்களுமே ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனடியாவே நான் தாம்பூர தட்டோட உங்க வீட்டுக்கு வரணும்னு துடிச்சேன் சார். அப்ப என் பையன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா, என் மனசுல என்னென்ன கோரிக்கை இருந்தாலும் நிறைவேற்றுறதுக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு அப்பா இருக்கார். அந்த பொண்ணு தன் காதலை தானாகவே தன் அப்பாவுக்கு தெரிய வைக்கணும். அவரோட அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்க தாம்பூர தட்டோட அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னான் சார். இடையில அவங்க காதலை பத்தி நீங்க நம்பாம இருந்திருக்கலாம். உங்க பொண்ணோட கல்யாணத்தை வேறொருத்தரோட நீங்க நிச்சயம் பண்ணிருக்கலாம். அந்த சூழ்நிலையில உங்க பொண்ணை கடத்தணும்ன்ற ஐடியா என் பையனுக்கு கொடுத்தது நான் தான். அதுக்கு நீங்க மன்னிக்கணும், வேற வழியே இல்லை. ஏதோ வார்த்தை கொடுத்துட்டோம், நிச்சயம் பண்ணிட்டோம்ன்றதுக்காக 2 இளநெஞ்சங்களை உடைச்சி இடம் மாத்தி வைக்க வேணாம் சார். ஏதோ ஒரு மூலையில நீ கேட்டிருக்கிற காதல் தப்பா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு நச்சு பேப்பர்ல நீ படிச்சிருக்கிற காதல் தப்பா இருந்திருக்கலாம். அதுக்காக நம்ம பசங்க காதலே பண்ணக்கூடாதுன்னு தடை போடுறதுக்கு நீ யாரு, நான் யாரியா? நம்ம என்ன பீஷ்மரா ராமரா? சாதாரண மனுஷங்க சார். 2 குழந்தைங்களோட எதிர்காலம் சந்தோஷமாக அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறதுக்காக நாம சாதாரண மனுஷங்களாகவே இருந்துட்டு போலாம் சார். நான் நினைச்சா எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாவது பொண்ணு கொண்டு வந்து என் பையனுக்கு கல்யாணம் கட்டி வைக்க முடியும். ஆனா அவன் விரும்புற, அவன் மனசுக்குள்ள இருக்கிற நீங்க பெத்த பிரியாவை அவனுக்கு கட்டி கொடுக்கணும்னா அதுக்கு உங்க அன்பான அங்கீகாரம் வேணும் சார். நமக்கு தேவையில்லாத இந்த மரியாதை எல்லாம் பக்கத்துல தள்ளி வச்சுட்டு அவங்கள அட்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு என்னோடு வாங்க ப்ளீஸ். வர்றதும் வராததும் உங்க இஷ்டம். சம்பந்தி, வண்டி எடுங்க சம்பந்தி. ஏய், ஆட்டோவை இடிச்சு இல்லாம சவுண்ட் கொடுப்பியா? வா ராஜா வா. வண்டி டிரைவரா? யாரு? சார் 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 சார், இன்னும் 5 நிமிஷத்துல நான் கல்யாண மண்டபத்துக்கு போய் ஏத்தணும் சார். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். எங்க 2 பேருக்கு கல்யாணம் சார். சார் ப்ளீஸ் சார். அடப்பாவி, என் தங்கச்சிய கடத்திட்டு போறியா? சார் ப்ளீஸ். ராஜா, நாங்க மட்டும் பஸ்ல பொண்ணுங்களை கிண்டல் பண்ணா போலீஸ்ல பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுவ. இப்ப என் தங்கச்சியை காப்பாத்த வேணாமாப்பா? என்னப்பா பண்றது? தங்கச்சிமா, ஐ வில் சேவ் யூ. நான் இருக்கேன். வாங்க சார், வாங்க. நீங்க எங்க போய் எங்க சுத்தினாலும் பொண்ணை கூட்டிட்டு இங்க தான் வருவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல.
அதுக்காக தானே நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது பிரதர். சூப்பர். கல்யாண பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். என்னது முகத்துக்கு நேரமாச்சு, கல்யாண பொண்ணு நீ ரெடியாக வேணாமா? வா வா வா. டேய் கையெடு. டென்ஷன் ஆயிட்டியா? எனக்கு கல்யாணம்னு கல்யாணம் எனக்கு இல்லை, எங்க அக்கா பொண்ணுக்கு. புரியல? யோ புரியலையா? யோ நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தாயா. எனக்கு உங்க எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாமே இருக்கு. எங்க அக்கா எங்க மாமாவை காதலிச்சப்ப காதல்னா என்னமோ பெரிய தேச குத்தம்னு நினைச்சு நாங்க எல்லாரும் அவங்கள வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சோம். ஆனா இப்ப எனக்கு காதல்னா என்னன்னு தெரியாத வயசு. ஆனா இப்ப காதல்னா என்னன்னு தெரியும். அதனுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். சமீபத்துல என் ஃப்ரெண்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணான், டேய் உங்க அக்கா பொண்ணு ஒரு பணக்கார பையன் கூட டெய்லி ஒரு கார்ல சுத்திட்டு இருக்கான்னு. நானும் என்னடான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப எங்க மாமா போன் பண்ணி உடனே கிளம்பி வானாரு. வந்தோடனே நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு தடப்படலாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. சோ சாரி, என்னால எதுவும் பேச முடியல. எனக்கு அவர் மாமா இல்லையா? மெட்ராஸ்ல காதல்ங்கிறது காலையில ஆரம்பிச்சு சாயங்காலத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுவும் கார் பங்களா இருக்கிறவனுக்கு கார்ல ஆரம்பிச்சு கார்லயே முடிஞ்சிடும். எங்க அந்த மாதிரி எங்க அக்கா பொண்ணு தன்னுடைய காதலை கார்லயே ஆரம்பிச்சு கார்லயே தொலைச்சிருவாங்கிற பயத்துல தான் நான் மெட்ராஸ்க்கே வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இங்க காதல் மட்டும் புனிதமா இல்ல, காதலிக்கிற காதலர்களும் புனிதமா இருக்காங்க. நான் காதலிக்கிற பொண்ணுக்கு நிச்சயத்தை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் கேரக்டரையே புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கு போற என்கிட்டயே வந்து என் காதலிய விட்டு கொடுங்கன்னு கேட்ட பாரு, அங்க புடிச்சதையா உன் எனக்கு. காதலியா இருந்தப்பவே உன் நிழல கூட நான் தொட்டது கிடையாது. பரிசம் போட்டாவே பாதி பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. நீ இன்னொருத்தனுக்கு மோதிரம் மாத்திக்கிட்டு மனசுல என்னை நினைச்சுக்கிட்டு என்ன பார்க்க எதுக்குடி வந்தன்னு கோயில்ல வச்சு உன்னை பலார்னு அரைஞ்சான. அப்பதான் தெரிஞ்சது இவன் காதலோட ஆழம் என்னன்னு. அழகிட்டாங்க மச்சான். என்னடா இதெல்லாம் அடிபட்டிருக்க? அதெல்லாம் ஒண்ணு வாட்ஸ் ஹேப்பனிங்? இட்ஸ் ஓகே. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உங்ககிட்ட காட்டின ஒரே ஒரு பத்திரிகையில மட்டும்தான் என் போட்டோ பிரிண்ட் ஆயிருக்கு. அது ப்ரூஃப். ஊர் பூரா வச்ச பத்திரிகை எல்லாம் இவங்க 2 பேர் போட்டோ தான் பிரிண்ட் ஆயிருக்கு. சந்தோஷம். வயசுல பெரியவனா இருந்தாலும் சின்ன புலத்தனமா நடந்துகிட்டா என்ன மன்னிச்சிருங்க. அக்காவோட காதலால நம்ம குடும்பம் பிரிஞ்சுது மாமா. அக்கா பொண்ணோட காதலால பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேர்ந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. விக்ரம், உங்க அக்காவோட கல்யாணம் பார்க்கலன்னு உங்களுக்கு வருத்தம் அவ்வளவுதானே? ஆமா சார். வருத்தமே வேண்டாம். அக்காவோட பொண்ணோட கல்யாணத்தை பார்க்க போறீங்க, ஆனந்தமா ஆசீர்வாதம் பண்ண போறீங்க. அன்னைக்கு பண்ண முடியாத விருந்த 2 மடங்கா இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டுறீங்க.